வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1231 செவிலியர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நவராத்திரி பண்டிகை அனைவர் வாழ்விலும் புதிய பலத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சென்னை பொது போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் சென்னை ஒன் செயலி அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை படுக்கை விரிப்புகள் திருட்டு, ரயில்வேக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு. தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நவராத்திரி பண்டிகை அனைவர் வாழ்விலும் புதிய பலத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நவராத்திரி விழா இன்று தொடங்கியுள்ளது. நவராத்திரி விழா பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களிலும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் அம்மன் கொலு மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நவராத்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், நவராத்திரி பண்டிகை அனைவர் வாழ்விலும் புதிய பலத்தையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்.ஆர். ராதா மனைவி கீதாவின் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எம்.ஆர். ராதாவின் மனைவியும் நடிகைகள் ராதிகா மற்றும் நிரோஷா ஆகியோரின் தாயாருமான கீதா வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:30 மணி அளவில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் கீதா ராதா மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் எம்.ஆர். ராதா மனைவி மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நடிகவேல் எம்.ஆர். ராதா மனைவி கீதா ராதா மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது பிரிவால் வாடும் சகோதரி ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். கிராம சுகாதார செவிலியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ப 642 துணை சுகாதார நிலையங்கள் கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் புதிதாக உருவாக்கப்பட்டு தற்போது கிராமப்புறங்களில் 9330 துணை சுகாதார நிலையங்களும் நகர்ப்புறங்களில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட 2368 துணை சுகாதார நிலையங்களும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்ற கிராம செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1156 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் 75 துணை செவிலியர்கள் பணியிடங்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை படுக்கை விரிப்புகளை மக்கள் திருடுவதால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 கோடி இழப்பு ஏற்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பொருட்களை திருடி செல்வது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் வெளியானதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நீண்ட தூர ரயில்களில் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு ஏசி வசதி கொண்ட பெட்டிகளில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு போர்வை, ஒரு தலையணை, 2 படுக்கை விரிப்புகள், முகம் துடைக்க ஒரு துண்டு ஆகியவை ரயில்வே சார்பில் இலவசமாக வழங்கப்படுகிறது. ரயில்வேக்கு சொந்தமான இந்த பொருட்களை பயணிகள் தங்கள் பயணத்தின் போது பயன்படுத்திவிட்டு இறங்கும் போது அப்படியே விட்டு செல்ல வேண்டும். ஆனால் டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பொருட்களை திருடி செல்வது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில்
போர்வை, படுக்கை விரிப்புகள், கண்ணாடி என ரயில் பெட்டியில் இருந்து எடுத்து செல்லப்படும் பொருட்களால் ரயில்வேக்கு ஆண்டுதோறும் சராசரியாக 80 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நீண்ட தூர ரயில்களில் குளிர்சாதன பெட்டிகளில் பயணிகளுக்கு பயன்படுத்த வழங்கப்படும் போர்வை, படுக்கை விரிப்புகள், துண்டு உள்ளிட்டவை அதே எண்ணிக்கையில் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது ரயில் புறப்படும் இடத்தில் இருந்து கடைசியாக வந்து சேரும் ரயில் நிலையத்திற்கு முன்பு அவற்றை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு வங்கக்கடலை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் சனிக்கிழமை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பொது போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னையில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் ரயில் ஆகியவை பொது போக்குவரத்து சேவைகளாக உள்ளன. இந்த பொது போக்குவரத்து சேவைகளை நாள்தோறும் 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த 3 போக்குவரத்து சேவையையும் ஒருங்கிணைத்து ஒரே டிக்கெட் மூலம் பயணம் செய்வதற்காக சென்னை ஒன் என்ற செயலியை சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் உருவாக்கி வந்தது. இந்நிலையில் சென்னை ஒன் செயலியை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த செயலியில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள 600 பேருந்து நிறுத்தங்கள், 650 பேருந்து வழித்தடங்கள், 3500 பேருந்துகளின் தகவல்கள், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களின் நிறுத்தங்கள் உள்ளிட்ட உள்ளீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த செயலியில் புறப்படும் இடத்தையும் சென்று சேரும் இடத்தையும் குறிப்பிட்டு டிக்கெட் பெற்றால் அதன் மூலம் சென்னை மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் பயணம் செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகை கார், ஆட்டோக்களை முன்பதிவு செய்யும் வசதிகளும் இந்த செயலியில் இடம்பெற்றுள்ளன. சென்னை வேளச்சேரியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். சென்னை வேளச்சேரி அருகே பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் தண்டீஸ்வரம் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மற்றொரு அரசு பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அரசு பேருந்துகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார், அரசியலில் இருந்த முதல்வர் ஷூட்டிங்கிற்கு சென்று விட்டார் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். முன்னாள் தெலுங்கானா ஆளுநரும் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக, அதிமுக கூட்டணி பலமாக உள்ளது என கூறினார். தம்பி விஜய் 2-3 நாட்களாக பெரிய கூட்டத்தை கூட்டுகிறாரா என கூறிய அவர், அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரும் தம்பியிடம் சரிபார்த்து எழுதி கொடுக்க கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் கூட்டத்திற்கு வருபவர்கள் விஜயை பார்க்க வருகிறார்கள், வாக்களிக்க வரவில்லை என்றும் கூறினார். தம்பி விஜய் 2-3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பிக்கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார்.
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போய் அங்கே ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவரு வசனகர்த்தாவை கொஞ்சம் மாத்தணும் அழிய சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75,000 பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது என அமைச்சர் மெய்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது 43 லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறக்கூடிய 2153 கோடி ரூபாயை மத்திய அரசு தர மறுத்துள்ளது எனவும், மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறது எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசின் அநீதிகளை எதிர்த்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கம் நடத்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கம் நடத்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு பணியிடங்களை தனியார் மையம் ஒப்படைக்க கூடாது, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நகராட்சி மாநகராட்சி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூரில் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு 2950 மாணவ மாணவிகள் சமாதான புறாவை வடிவமைத்து உலக சாதனை படைத்தனர். திருப்பூரில் தனியார் சங்கங்கள் சார்பில் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி அவிநாசி அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 37 கல்லூரிகளை சேர்ந்த 2950 மாணவ மாணவிகள் புறா வடிவில் நின்று சாதனை படைத்தனர். தொடர்ந்து உலக அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி வெள்ளை நிற புறாக்களை பறக்கவிட்டனர். இந்த நிகழ்வினை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், எலைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ளிட்ட அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 82,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 148 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,48,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான கன்னிகாபுரம், வீரவர் கோவில், சோமலாபுரம், பச்சைக்குப்பம், வீராங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு 12 மணி முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 2 மணி நேரம் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போதை மாத்திரை கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் இருந்து அரக்கோணம் வழியாக அதிக அளவில் போதை மாத்திரைகள் கொண்டு செல்லப்படுவதாக
காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலில் சந்தேகப்படும்படியாக பயணம் செய்த 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் மும்பை பகுதியை சேர்ந்த சாஹித், உமையர், முத்தாசா, மங்கேஷ், சங்கர் மற்றும் விநாயகமூர்த்தி என்பதும், அவர்கள் வைத்திருந்த மூட்டைகளில் 30,000 போதை மாத்திரைகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரையும் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 7 மாதமே ஆன சிசு மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் அடுத்த வெள்ளாளப்பட்டி பகுதியில் வீடு கட்டும் பணிக்காக மணல் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கம் போல் பணியாளர்கள் மணல் அள்ளும் போது 7 மாதமே ஆன சிசு தொப்புள் கொடியுடன் மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து உடனடியாக பேலுக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் மகாலய அமாவாசைக்காக நரபலி கொடுக்கப்பட்டதா அல்லது கருக்கலைப்பு செய்து சிசுவை புதைத்தனரா என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூரில் ரூபாய்க்கு டி-ஷர்ட் சலுகை விலையில் விற்பனை அறிவிப்பால் கடைக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் பில்டர் பெட் சாலையில் உள்ள தனியார் துணிக்கடையில் 100 நபர்களுக்கு ரூபாய்க்கு டி-ஷர்ட் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனால் காலை முதலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடையின் முன்பு கூடினர். மேலும் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு வந்த வேலூர் தெற்கு காவல்துறையினர் அங்கிருந்த இளைஞர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாததால் கடையை மூட காவல்துறையினர் அறிவுறுத்தி டி-ஷர்ட் விற்க அனுமதி மறுத்தனர். இதனால் இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர். லெபனானில் நள்ளிரவு நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசாவுக்கு எதிராக 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் 63,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டது. லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கியது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்க தலைமையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் லெபனான் நாட்டின் தெற்கே பின்வெயில் நகர் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் நள்ளிரவு நேரத்தில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1231 செவிலியர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நவராத்திரி பண்டிகை அனைவர் வாழ்விலும் புதிய பலத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சென்னை பொது போக்குவரத்து சேவைகளை ஒருங்கிணைக்கும் சென்னை ஒன் செயலி அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏசி ரயில்களில் வழங்கப்படும் போர்வை படுக்கை விரிப்புகள் திருட்டு, ரயில்வேக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு. தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.